கிளம்பும்போதே எங்க பெரியம்மா மழை வரப்போது, வண்டியில வேற போறீங்கன்னு சொன்னாங்க. அப்போ வானம் வேற வெள்ள வெளேன்னு தான் இருந்துச்சு. இருந்தாலும் கையில 2, 3 குடம் எடுத்துக்கிட்டோம். போற வழியில இந்த வேப்ப மரம் ஒண்ணு பார்த்தேன். அதுல இப்படி பறவைகள் இருக்கிற மாரி போர்ட்லாம் தொங்க விட்டு இருந்தாங்க. கிட்ட போய் பார்த்ததும் பைபிள் வேர்ட்ஸ் இருந்துச்சு. எனக்கா ஒரே ஷாக்கு. என்னன்னா, வேப்ப மரத்துக்கு இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்டு தான் பார்த்துருக்கேன். வேப்ப மரம்னாலே அது சாமி மரம்னு நெறைய கிறிஸ்டியன்ஸ் நெனச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நெனைக்கிற மத்தியில இப்படி வசனம் தொங்க விட்டது நான் பார்த்ததே கிடையாது. அப்புறம் எங்க பெரியம்மா சொன்ன மாரியே மழை வந்துச்சு. தூறல், சாரல் மாரிலாம் இல்லங்க. மழை பிச்சுக்குன்னு அடிக்குது. 1 மணி நேரத்துக்கு விடவே இல்ல. வெயிட் பண்ணி பார்த்தாச்சு. இது சரிப்பட்டு வராதுன்னு அண்ணன் வண்டி எடுத்துட்டு போய் வீட்ல விட்டுட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கார்ல ஏறுனதும் மழை நின்னுடுச்சு. சரியான மழைங்க. செம்ம மழை பெஞ்சது. இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில் அடிக்குது. அப்புறம் என் தங்கச்சி வேற நல்லா தூங்கிட்டா. வரும்போதும் பஸ்ல தான் தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணேன். இப்பவும் அதே பண்ணேன்னா அவ்வளோதான் நான் காலி. சரி பிள்ளைய தூங்கட்டும்னு சொல்லிட்டு தூங்க விட்டுட்டோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, சிவகாசிக்கு தான். சிவகாசியில என் தம்பி குழந்தைய பார்க்க தான் இந்த அத்தைங்க வந்திருக்கோம். போற வழியில அப்படியே ஸ்வீட்ஸ் வாங்கியாச்சு. பூக்கடை தான் இல்ல. இந்த மழைக்கு இல்லையா என்னவோ தெரியல. நாங்க போன டைம் வேற 12 மணி இருக்குமா, அதனால எங்கேயுமே பூ இல்ல. இவ வந்து பாத்தீங்கன்னா பெரியவ. என்னோட ஹஸ்பண்ட பார்த்ததும் மேடம் வந்துட்டு பயந்துட்டாங்க. அப்புறம் தொட்டில இருந்து எட்டி பாப்பா பாருங்க. அந்த குட்டி வாண்ட பார்க்க தான் மழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு தடைகள உடைச்சிட்டு வந்திருக்கோம். என்னோட வளையல் சவுண்டு மேடமுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு போல. குட்டி பாப்பாவ கூட்டிட்டு போறோம்னு சொன்னதுனால பெரியவ ஒரே அழுக. அப்புறம் பிஸ்கெட்ஸ் ட்ரெஸ்ன்னு குடுத்து எப்படியோ சமாதானப்படுத்தியாச்சு. நாங்க எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் வந்துட்டு 2 பாப்பாங்களுக்குமே நல்லா பெருசாவே எடுத்துட்டு வந்துட்டோம். அதுவும் பாத்தீங்கன்னா, இவளுக்கெல்லாம் நல்ல பெருசா இருந்துச்சு. ஆனா பார்க்க அழகா இருந்துச்சு. எப்படியோ 2, 3 வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணலாம் போல. இதுல என் ஹஸ்பண்ட் வேற அவள எப்படியோ உசார் பண்ணி அவகிட்ட ஒரு பிஸ்கெட்ட வாங்கிட்டு எங்களுக்கெல்லாம் பௌபௌ வேற சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த குட்டி வாண்டு இருக்காங்கல்ல, நம்ம பேச பேச கூட கூட வாய் அடிச்சுட்டு இருந்தாங்க மேடம். எப்படியோ நாளைக்கு ஃபங்ஷனுக்கு வரும்போது மறுபடியும் மீட் பண்ணுவேன்னு சொல்லி பிள்ளைங்கள கொஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ரிட்டர்ன் வரும்போது எல்லாருமே கார்ல நல்லா தூங்கிட்டோம். அக்காங்க வீட்ல வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஆள் ஆளுக்கு போய் மறுபடியும் படுத்தாச்சு. ஏன்னா நைட்டு பஸ்ல ஒழுங்கா தூங்கல. காலையில 4 மணிக்கு தான் வந்தோமா, வந்ததுலேருந்தே அங்க இங்கன்னு அலைஞ்சு செம்ம டயர்ட் ஆயிட்டோம்.